guys, welcome back to our channel Vlogs of TSK. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் லிப்ஸ்டிக் ரிலேட்டடாக எது இருக்கோ நான் அதில் வந்து ஹாப்பி ஆகிடுவேன். பிகாஸ் என்னோடய ஃபேவரட் மேக்கப் ப்ராடக்ட் அப்படின்னா லிப்ஸ்டிக் தான். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஃபேவரட்டாக ரொம்ப பிடிச்ச லிப் காம்போஸ் தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஸ்கின் டோன் பர்சனாக இருக்கீங்க, லைக் என்னோட ஷேட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்எல்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் காம்போ ட்ரை பண்ண பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ குயிக்காக என்னோட மாண்டேஜ் பார்த்து வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ஒரு பிங்க் ஷேட் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து இது ரிமூவ் பண்ணிட போகிறேன். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து கார்னியரோட இந்த மசாலா வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த டிஷ்யூ பற்றி சொல்லணும்னா நான் மினிசோவில் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். இதோட ஃபுல் சைஸே இது வந்து டவல் மாதிரி, ஒரு மினி டவல் மாதிரி வரும். ஸோ இது டிஷ்யூ கிடையாது, ஒரு மாதிரி கிளாத்து தான். உங்களுக்கு பேப்பர் கிடையாது, கிளாத்தில் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு ஆக்னி வந்து இருக்குங்கிறதுனால நான் ஃபேஸையுமே இது யூஸ் பண்ணி வைப் பண்ணுறேன். பிகாஸ் சாஃப்டாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் நல்லாவும் கிளென்ஸ் ஆகுதுங்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மினிசோவில். உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்குது உங்களோட ஸ்கின் மேலே, ரொம்ப ஹார்ஷாக அப்படிலாம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ என் லிப்ஸில் இருந்த லிப்ஸ்டிக் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பிடிச்சி இது எதுவுமே வந்து நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம போடும்போது சில காம்போஸ்லாம் நமக்கு செட் ஆகிடும், பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு 6 காம்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு மோஸ்ட் ஃபேவரட், லைக் நான் மற்றதை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக யூஸ் பண்ணுறேங்கிற மாதிரியான காம்போஸ் தான் உங்கள் கூட என்னோடய ஃபேவரட் காம்போஸை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு நியூட், ஃபஸ்ட்டு 3 நியூட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், 3 போல்ட் கலர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து நியூட் கலர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா டெய்லி வேர்க்கும் செட் ஆகும். இல்லை நீங்கள் ஒகேஷ்னலி ஏதோ கிளம்புறீங்க, ஆர்எல்ஸ் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, உங்களோட லிப்ஸ் நியூடாக வேணும் அப்படின்னா இந்த காம்போ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. கலர் வைஸ் இது வந்து பர்கண்டி கலர். நீங்கள் நம்மளோட இந்தியாவில் அவைலபிளாக இருக்கிற எனி லிப் லைனர்ஸில் பர்கண்டி கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிராண்ட் எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி என்னோட தாய்லாண்ட்லேருந்து என் ஃப்ரெண்ட் கொண்டு வந்தாங்க. பட் ஷேட் வந்து பர்கண்டி ஷேட். ஸோ நீங்கள் பர்கண்டி ஷேட்னு கூட நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காம்போ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வச்சு நான் என்னோட லிப்ஸை வந்து ஃபர்ஸ்ட் லைன் பண்ணிக்க போகிறேன். இதே ஷேட் உங்களுக்கு வேணும்னா ஸ்விஸ் பியூட்டியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்விஸ் பியூட்டியில் எடுத்துக்கோங்க. மாஸோட லிப் லைனரில் இந்த பர்கண்டி ஷேட் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் ஸ்விஸ் பியூட்டியில் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதுன்னா ஸ்விஸ் பியூட்டி வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து நான் அவுட்லைனருக்கு யூஸ் பண்ணுறது இந்த லிப் லைனர். உள்ளே நான் கலர் பண்ண போகிறது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ரியல் நியூட் ஷேடில் இருக்க ஒரு லிப்ஸ்டிக். ஸோ இதை வந்து நான் உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் நான் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் கையில் வந்து என்ன பண்ணுறேன்னா டேப் பண்ண போகிறேன். நான் பிளெண்ட் லைக் ரொம்ப எதுவுமே ஸ்வைப் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் டேப் பண்ண போகிறேன் என்னோடய லிப்ஸில். ஸோ இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு
ஷேட்னா வந்து நான் இந்த காம்போ தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் இது டெய்லி வேர்க்கும் சூப்பராக சூட் ஆகுது. சம்டைம்ஸ் நம்ம அக்கேஷனலி வெளியில் போகும்போது என்னோட லிப்ஸ் எனக்கு வந்து நியூடாக இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னா வந்து நான் இந்த ஷேட்ஸ் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு கிளாஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாஸ் மட்டும் மேலே போட்டுக்கிட்டிங்கனாலே இது வந்து செம்ம சூப்பராக இருக்குது. ஸ்டே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் பொறுத்து இருக்குது. நான் ஏன் சேம் பிராண்டோட சொல்கிறேன்னா, உங்களுக்கு எது வாங்குறதுன்னு தெரியல, இதே ஷேடு உங்களுக்கு வந்து எங்கே கிடைக்கும்னு தெரியல அப்படிங்கிறதுனால வந்து நான் உங்களுக்கு பிராண்டில் என்ன ஷேடுங்கிறது உங்களுக்கு கொண்டு நான் சொல்கிறேன். இதே நீங்கள் வந்து வேறு லிப்ஸ்டிக்ஸில் ட்ரை பண்ணுறதுனா அது உங்களோட இஷ்டம்னா, இது எனக்கு வந்து செட் ஆகுனா என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கும் இந்த மாதிரி காம்போ ட்ரை பண்ணி செட் ஆகிடுச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும்ல, அதனால. ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஷேட். எனக்கு வந்து டெய்லி வேர்க்கும் இது நல்லா சூட் ஆகும். ஆஸ் வெல் அஸ் எங்கேயாச்சும் நான் வெளியில் போகிறேன், ரொம்ப எனக்கு வந்து லிப்ஸ்டிக் போடுறதுக்கு அன்றைக்கி எனக்கு தோணலை, என்னோடய லிப்ஸ் வந்து லைட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா நான் இந்த ஷேட் யூஸ் பண்ணுவேன். அண்ட் என்னோடய லிஸ்ட்டில் வந்து நான் டாப்பில் வச்சுருக்கிறது இந்த ஷேட் தான். ஸோ நெக்ஸ்ட் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் வந்து பிங்கி டோனில் இருக்கும். ஸோ கொஞ்சம் பிங்கி லிப்ஸ் எனக்கு போடணும், பிங்கி லிப்ஸ் வேணும் அப்படின்னா இந்த காம்போ நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இதுக்கும் பேஸ் வந்து இந்த பர்கண்டி லிப் லைனர் தான். ஸோ இதை வந்து நம்ம லைன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து லைன் பண்ணிட்டேன். இதை ஃபர்ஸ்டே நான் வந்து கையில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து ஹார்ஷ் லைன்ஸ் வேண்டாம், பிளெண்டி லைன்ஸ் வேணுன்றதுனால நான் ஜஸ்ட் இதை வந்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதை ப்ரெஷ்ஷில் பண்ணலாமான்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். பட் எனக்கு கை கன்வீனியன்ட்ன்றதுனால நான் கையில் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ஸ்டேஜ் 929ஓட இந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஷேட் வந்து பிங்க் மோட் ஆன் 02. ஸோ இந்த ஷேடை வந்து நான் உள்ளே ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இது வந்து ரீசெண்டாக தான் எனக்கு சூட் ஆகுதுங்கிறதே கண்டுபிடிச்சேன். ஸோ அதனால் இது வந்து இனிமேல் நான் யூஸ் பண்ணுவேன். பட் இது இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இப்போ நான் வந்து இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மார்ஸோட இந்த ரெட் டீஸ் அப்படிங்கிற ஷேட் எடுத்துகிட்டு லைன் பண்ண போகிறேன். ஸோ இது ஏதாவது ஒரு லிப்ஸில் மட்டும் போடுங்க. இது அப்பர் லிப் ஆர் கீழே லிப்ஸில் போட்டுட்டு இதை கொஞ்சமாக பிளெண்ட் பண்ண போகிறோம். லைக் பிளெண்டிங் எப்படின்னா அந்த ஹார்ஷ் லைன்ஸ் தெரியாத மாதிரி பிளெண்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக மர்ஜ் பண்ண போகிறது இல்லை. சுசி இதுவுமே கைண்ட் ஆஃப் நியூடில் தான் வரும். பட் கொஞ்சம் பிங்க் ஷேடும் உங்களுக்கு தெரியும். அட் த சேம் டைம் உங்களோட லிப்ஸுமே நல்லா எலிவேட் பண்ணி காட்டணுன்றதுக்காக நான் அந்த லாஸ்ட்டாக வந்து ரெட்டில் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு உங்களோட லிப்ஸையும் எலிவேட் பண்ணி காட்டும். அட் த சேம் டைம் பிங்க் லிப்ஸாகவும் இது வச்சுக்கோ. தேர்ட் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெட் லிப் லைனரோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் வந்து லைன் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் பிளெண்ட் பண்ணல, ஜஸ்ட் லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே மார்ஸ்லேயே இந்த ரெட் டீஸ் இந்த ஷேடே வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்குது இந்த லிப் லைனர். லைக் பிளெண்டிங்கும் நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் 929ஓட இந்த 3-in-1 லிப்ஸ்டிக் ஷேட் வந்து கேரமல் ரோஸ். இதில் நான் என்ன ஷேட் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த நியூட் ஷேட் நான் எடுத்துக்கிறேன்.
ஸோ இதில் 2 ஷேட் இருக்கும். ஒன்று ரஸ்டிக் ஆரஞ்சு மாதிரி இருக்கும், இன்னொன்று நியூட் ஷேட் இருக்கும். இந்த நியூட் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் அதோட ஃபைனல் அவுட்புட். அண்ட் இந்த லிப்ஸ்டிக் பற்றி உங்களுக்கு ரிவ்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நீங்கள் இங்கே தம்ப்நெயில் இருக்கும் அண்ட் கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப சட்டிலாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஓவர் பவரிங்காகவும் இருக்காது, ஓவர் லைட் நியூடாகவும் இருக்காது, ஒரு மாதிரி மீடியமாக இருக்கும். நீங்கள் இதுவுமே வந்து டெய்லியும் போட்டுக்கலாம். ஸோ நியூட் ஷேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட இஷ்டம் தான், அதை டெய்லியும் போடலாம், அக்கேஷனலாகவும் போடலாம். லிப்ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் நம்மளோட இஷ்டம். அன்டில் அது பிரைடல் சைட் போகாமல் நம்மளோட பர்சனல் சைடுக்கு வரும்போது நம்மளோட இஷ்டத்துக்கு என்ன வேணால் நம்ம லிப்ஸ்டிக்ஸ் ட்ரை பண்ணலாம், போட்டுக்கலாம். நமக்கு பிடிச்சதுன்னா டெய்லி போல்டுலேயும் இருக்கலாம். பிடிக்கல, மற்றவங்களுக்காக நம்ம லிப்ஸ்டிக்கை யோசிக்கவே கூடாது, நம்மளுக்காக மட்டும் தான் நம்ம லிப்ஸ்டிக் வேர் பண்ண போகிறோம். அதனால் எனக்கு இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி இருக்கோ என்னோட மூட் ஸ்விங்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து என்னோட லிப்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இது வந்து மாட்ரேட்டாக இருக்கும், ஒன்று வந்து சட்டிலாக இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு என்ன டைமில் எந்த மாதிரி மூட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய லிப்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுவேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ரெட் ஷேடில் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு பேஸ் என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கலர்ஸ் அண்ட் லிப் லைனர்ஸில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் அழகாக சாரீக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம், சல்வாருக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமுக்கு நீங்கள் இந்த மாதிரி இண்டியனைஸ்டு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ்லாம் இது சூப்பராக சூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா நியூட் சைட் ஆஃப் த லிப் காம்போ. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் போல்டு சைட். போல்டுக்குமே ஒரு 3 லிப் காம்போஸ் நான் வச்சுருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்டு லிப்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த காம்போ ட்ரை பண்ணலாம். மார்ஸோட லிப் லைனர். ஸோ போல்டு லிப்ஸுங்கிறதுனால நான் மேலே கீழே 2 இடத்துலையுமே போல்டாக போட்டுக்கிறேன். ஸோ நான் லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன், கை வச்சுலாம் இல்லை, நானே அப்படியே நார்மலாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜூடியோவோட இந்த நியூட் பிங்க் 01. இது வந்து பிங்க் எடிஷன் காம்போவில் வரும். இப்போது ஜூடியோ அவைலபிளாக இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் வாங்கும்போது இது வந்து அவைலபிளாக இருந்தது, பட் இப்போ இருக்கான்றது கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. பட் இது வந்து ஜூடியோவில் வாங்கின ஒரு லிப்ஸ்டிக். இதில் 01 பிங்க் அப்படிங்கிற ஒரு ஷேட், நியூட் பிங்க் 01. ஸோ இதில் வந்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஷேட்லாம் நான் வாங்கிட்டு வந்தது புதுசில் எனக்கு இதெல்லாம் நல்லா இருக்குமா, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு தெரியாமல் இருந்தது. பட் இதெல்லாம் இப்போ என்னோடய காம்போஸில் வந்து முக்கியமான பங்கு வந்து வகுக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது என்னோடய லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேல் அப்படி இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை கொஞ்சம் எலிவேட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி பாப்டப்பாக காட்டணுன்றதுக்காக ஸ்விஸ் பியூட்டியோட இந்த லிப் க்ரையான் ஷேட் வந்து மல்பி ஒயின், இந்த ஷேட் வந்து வச்சு அவுட்லைன் மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து வாண்ட் வந்து பெரிய வாண்டு அப்படின்றதுனால நீங்கள் பார்த்து லைன் ட்ரா பண்ணணும். கொஞ்சம் ஒரு மாதிரி மெல்லிசான லைன் தான் நமக்கு இப்போ வேணும். ஆக்சுவலி கீழே வந்து ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம், மேலே வர்றது தான் கஷ்டம். ஸோ அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஹார்ஷ் லைன்ஸ் தெரியக்கூடாதுன்றதுனால நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கை கன்வீனியன்ட் இல்லைன்னா நீங்கள் இயர்பட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட லிப்ஸ் கொஞ்சம் போல்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த ஒரு டபுள் ஷேட் எஃபெக்ட்டும் உங்களோட லிப்ஸில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது வந்து நல்லா அக்கேஷ்னலி லைக் ஒரு ஃபங்க்ஷனுக்கெலாம் நீங்கள் இந்த ஷேட் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு போல்ட் ஷேட் தான் இது. இதுவுமே நான் நிறைய வந்து ரீஅப்ளைலாம் எனக்கு பண்ண வந்து முடியாது அப்படின்ற ஸ்டேஜில் நான் இந்த காம்போ யூஸ் பண்ணேன். பிகாஸ் இதில் வந்து யூஸ் பண்ண ரெண்டுமே லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக் தான். ஸோ அதனால நீங்கள் ரீஅப்ளை பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஈவன் நான் வந்து ஃபுட்டே சாப்பிட்டாலும் இது எனக்கு அழியாது. அந்த மாதிரியான ஒரு காம்போ தான் இது. ஸோ இது நீங்கள் தாராளமாக இதே பிராண்ட்ஸ் இதே ஷேட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரீஅப்ளை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தாராளமாக ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போட்டுட்டு போகலாம். ஸோ நான் போட்டுட்டு போய் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்குலாம் அழிஞ்சது கிடையாது. ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி வெளியில் போகிறேன், எங்கேயாச்சும் சாப்பிட்டாலுமே எனக்கு லிப்ஸ்லாம் வந்து எனக்கு அப்படியே இருக்கணும்னா இந்த ஷேட் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெரூன் காம்போ. ஸோ கொஞ்சம் மெரூன் ஷேடில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாசிலரோட ஒரு லிப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து துலியன் M116. ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு வைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வைன் கலர் மாதிரி இருக்கும். பட் நம்ம அப்ளை பண்ணோம்னா இது ஒரு மாதிரி மெரூன் அந்த ஒரு ஷேடில் வரும். மெரூன் பர்கண்டி அந்த மாதிரி ஒரு ஷேட்ஸில் கிடைக்கும் நமக்கு. ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்லாம் நான் இந்த மாதிரி ஷேட்ஸே யூஸ் பண்ண மாட்டேன். லைக் என்னன்னா இது கொஞ்சம் ஃபேஸை வந்து மெச்சூர்டாக காட்டும் இந்த மாதிரி ஷேட்ஸ் அப்படின்ட்டு. பட் நம்ம கரெக்டான லிப் லைனர்ஸோட தான் மேட்ச் பண்ணி காம்போவாக போட்டோம் அப்படின்னா பியூட்டிஃபுல் கலர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நான் ஒரே ஷேட் தான் போட்டிருக்கேன், லைக் அந்த பர்கண்டி அந்த மாதிரியான ஒரு ஷேடு. ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் எலிவேட் பண்ண போகிறேன். அந்த லிப்ஸை கொஞ்சம் லைன் பண்ணாலே உங்களுக்கு எப்படி அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு லைவாக பார்க்க முடியும். ஸோ லிப் லைனர் வந்து நான் அந்த மாஸோட லிப் லைனர் எடுக்கிறேன். ஸோ நல்லா தெரியுற மாதிரியே ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிஃபோரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாண்டாக இருக்கும் லிப்ஸு. அந்த ஒரு லைனர் போட்டு நான் இன்னும் கை கூட வைக்கல, ஜஸ்ட் நான் வந்து ஒரு 2 டைம்ஸ் மம் பண்ணி எடுத்தேன். உங்களுக்கு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ் வந்து ஒரு மாதிரி ஷேப்டாக இருக்கும். ஆஸ் ப்ளஸ் கலருமே அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களால் பார்க்க முடியும். ஒரு வந்து ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்லணும்னா நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ்க்கும் இது வந்து சூட் ஆகும், சம் சார்ட் ஆஃப் சாரீஸ்க்கும் இது வந்து சூட் ஆகும். அண்ட் இது வந்து டார்க் டோன் பர்சன்ஸ்க்கும் இந்த ஷேட் வந்து நல்லாவே சூட் ஆகும். எனக்கு என்னமோ இந்த ஷேட் வந்து பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். இது வந்து நான் மோஸ்ட்லி எப்போ ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா லைக் ஒரு மாதிரி நான் வந்து டோன் நல்லா தெரியணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி ஷேட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஃபைனலாக ஒரே ஒரு காம்போ தான் இருக்குது. அண்ட் இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து கம்மியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஸ்டார்டிங்கில் இந்த காம்போ தான் நான் வந்து ட்ரை பண்ணி எனக்கு பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்த ஒரு காம்போ. இப்போ நான் அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் இப்போ நான் வந்து நிறைய நியூட் ஷேட்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நியூட் ஷேட்ஸ் தான் போட ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால. ஸோ இன்சைட்டோட இந்த சூஸ் ஜாய் ஷேட், ஸோ இதை வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் டேரெக்டாக. அண்ட் லிப்ஸ்டிக் பற்றி, அதாவது எனக்கு வந்து என்னோடய லிப்ஸ்டிக் வந்து ஃபேவரட். நான் எந்த மேக்கப் போடலனாலுமே சரி லிப்ஸ்டிக் மட்டும் கூட போட்டு என்னோடய மேக்கப் இதுதான் அப்படின்னு முடிச்சிடுற மாதிரியான ஒரு பர்சன். ஸோ எனக்கு லிப்ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் மற்றவங்க வந்து உனக்கு இந்த ஷேட் செட் ஆகலை, இல்லை உனக்கு இது பார்க்க வந்து ஒரு மாதிரி வியர்டாக இருக்கலாம்னு சொன்னாங்கன்னா நான் அது யோசிக்க கூட மாட்டேன். பிகாஸ் எனக்கு அந்த லிப்ஸ்டிக் பிடிக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பேன். நிறைய பேருக்கு வந்து உனக்கு இந்த ஷேட் செட் ஆகணும்னு எனக்கு தோணுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நான் எப்போது எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகணும், நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அது பிடிச்சிருக்கா, லைக் என்னால் அதை கான்ஃபிடென்ட்டாக வந்து ஃபேஸ் பண்ண முடியும்னா மட்டும்தான் அதை வந்து யூஸே பண்ணுவேன், இல்லை வாங்குவேன். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நான் எந்த ஷேடுமே ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் இதை பார்த்து ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு விட்டுட்டாலும் ஓகே, இல்லை ட்ரை பண்ணி உங்களுக்கு செட் ஆச்சுனாலும் சூப்பர். லைக் நான் சொல்லணும்னா நீங்கள் போட்டு தான் ஆகணும். நான் எந்த வீடியோலுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நான் சொல்லவே மாட்டேன். சேம் லைக் இதே தான், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மற்றவங்க கிட்ட கேளுங்க. அஃப்கோர்ஸ் நம்ம கேட்கறது தப்பு கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கேரி பண்ணுறது நம்ம தான். ஸோ நம்மளுக்கு பிடிச்சா மட்டும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
ஏன் பர்டிகுலராக நான் வந்து இந்த ஷேட் போடும்போது இது சொல்கிறேன்னா, இந்த லிப்ஸ்டிக் எனக்கு வந்து நல்லா இல்லை, சூட் ஆகலைன்னு சொன்னவங்க நான் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி இந்த ஷேட் போடும்போது இது நல்லா இருக்குது அப்படின்னாங்க. பட் சேம் லிப்ஸ்டிக் தான், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதை நம்ம பார்க்குற அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, நம்ம மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. லிப்ஸ்டிக்லாம் ஒரு லுக்கை கம்ப்ளீட்டாக நம்ம எப்படி மாற்றுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலர்ஸ் மாறுறது தான். அண்ட் இன்னொன்று வந்து நம்ம டோன், லைக் அப்போ வந்து நான் கொஞ்சம் டார்க் டோனில் இருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஃபேர் டோனில் இருக்கிறதுனால இப்போ எனக்கு இந்த லிப்ஸ்டிக் செட் ஆகுதுன்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் எனக்கு எப்போவுமே இந்த ஷேட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், பிகாஸ் இது வந்து மேட்டிஃபைங் லிப்ஸ்டிக். ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் ஆகும் அது ட்ரை ஆகிறதுக்கு. ஸோ அது ட்ரை ஆகட்டும், அதுக்கடுத்து நான் என்ன அப்ளை பண்ணுறேன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒரு ஷேட் நம்ம அப்ளை பண்ணது ட்ரை ஆயிடுச்சு. 2 செகண்ட்ஸ் போதும் இது ட்ரை ஆகிறதுக்கு. இதுக்கு மேலே நான் வந்து லைட்டாக என்ன ஷேட் யூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த ஜூடியோவோட 01 ஷேட் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப அப்ளை பண்ண போகிறது இல்லை, லைட்டாக தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு கையில் வந்து நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இது உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னா, நியூடாகவும் இருக்காது, அட் த சேம் டைம் ரொம்ப போல்டாகவும் இருக்காது. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி நியூட்ரலைஸ்டு ஷேடில் இருக்கும். என்கிட்ட இருக்கிற காம்போஸ்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு த போல்டஸ்ட் காம்போ அப்படின்னே சொல்லலாம். இது வந்து நான் மோஸ்ட்லி வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் இந்த காம்போ. என்னோடய காஸ்டியூம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நியூடாக இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது, ரொம்ப கிராண்டியராக இல்லை, சிம்பிளாக இருக்குன்னா நான் என்னோடய லிப்ஸில் வந்து அதை போல்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி இது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஒரு காம்போ அப்படின்னா இதுதான், லைக் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன காம்போ. அண்ட் இதுதான் நம்மளோட ஃபைனல் காம்போவும் கூட. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்டிங். உங்களுக்கு ஒரு இடத்துல கூட நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, அன்டில் நீங்கள் ஆயிலி ஃபுட் சாப்பிட்டா மட்டும்தான் கொஞ்சம் கலையுமே தவிர்த்து, நீங்கள் நார்மலாக ஃபுட் சாப்பிட்டாலோ தண்ணி குடித்தாலோ என்ன பண்ணாலுமே இது கலையவே கலையாது அன்டில் நீங்கள் ரிமூவ் பண்ணுற வரைக்கும். ஸோ இது ரொம்பவே லாங் லாஸ்டிங். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து ஸ்மட்ச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், கிஸ் ப்ரூஃப், எல்லா ப்ரூஃப்மே இருக்குது இந்த லிப்ஸ்டிக்கில். லிப்ஸ்டிக் நான் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன், இன்சைட்டோட சூஸ் ஜாய் ஷேடும் ஜூடியோவோட இந்த பிங்க் 01 ஷேடும், இந்த 2 ஷேடு தான் மிக்ஸ் பண்ணி நான் இந்த காம்போ பண்ணியிருக்கேன். அண்ட் இனியோட வீடியோ அவ்வளோதான். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களுக்காக நான் இனிமேல் வந்து நிறைய கொண்டு வருவேன். என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Bye.